வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம நாய்க்குட்டி பப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா, அவங்களுக்கு போடுற தடுப்பூசியிலயும், அப்புறம் புழு மருந்து குடுக்கறதுலயும் என்னென்ன தவறுகள் நம்ம செய்றோம், அது எவ்ளோ அவங்களுக்கு ஆபத்தா முடியறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத பத்தி பேசியிருக்கேங்க. ஆ இத வந்து ஒண்ணு விடாம ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அ இது இது ஒண்ணொண்ணும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்க நாய்கள வந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அ முதலாவது விஷயம் வந்து உங்க வீட்ல நாயும் குட்டி நாயும் அம்மாவும் ஒண்ணா இருந்தாங்கன்னா 15 நாளாவது இருந்தே நீங்க அவங்களுக்கு மருத்துவர் ஆலோசனைப்படி ஓகே சரி சொன்னாங்கன்னா 15 நாளே புழு மருந்து கொடுக்கணும்னு எனக்கு நான் கேட்டிருக்கேங்க. ஒருவேளை அவங்களுக்கு 15 நாள் வேண்டாம் அப்படி ஒருவேளை நீங்க குட்டி வந்து கொஞ்சம் பெரிய நாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா 45 நாள் இல்ல 42 நாள் முடிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த முதல் டோஸ் நீங்க ஆரம்பிக்கலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்க வந்து எவ்வளவு கொடுக்கணும், எந்த மருந்து கொடுக்கணுங்கிறத உங்க மருத்துவர் சொன்னபடி ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுக்குன்னு ஒரு புக்கை வச்சுக்காங்க. நாயோட பேர், குட்டி நாயோட பேர் எழுதி டைரி மெயின்டைன் பண்ணுங்க. டேட் எல்லாம் போட்டு வச்சுக்காங்க. என்னைக்கு மருந்து கொடுக்குறீங்கிறத கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்காங்க. அதே மாதிரி 15 நாளுக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. 3 மாதத்திற்கு அப்புறம் 6 மாதம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்றாங்க. ஒரு வருடத்துக்கு கொடுக்கணுமா அப்படிங்கறது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வருடம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து சில மருத்துவர்கள் வந்து 3 மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு புழு மருந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க பூச்சிக்கு. சிலர் வந்து 6 மாதத்திற்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்றாங்க. உங்க மருத்துவர் எப்படி எந்த மருந்து கொடுக்குறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்காங்க. இப்போ இவங்களுக்கு தடுப்பூசி எப்ப போடணும் அப்படின்னா, இப்போ இந்த புழு மருந்து ஏன் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். அம்மாவுக்கு வந்து அம்மா நாயில இருந்து பால்ல இருந்து வந்துருங்க. புழுக்கள் குட்டிக்கும் வந்துரும். அதாவது நம்ம புழு மருந்து கொடுக்காம விட்டோம்னா சோர்வாறது, அப்புறம் முடியெல்லாம் வறண்டு போறது, அப்புறம் வயிறெல்லாம் உப்பி போயிருங்க நம்ம குட்டி நாய்க்கு. அதனால அப்புறம் அதை நீங்க எப்ப தெரிஞ்சுப்பீங்க, இதெல்லாம் நீங்க கவனிக்காம இந்த சிம்டம்ஸை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா அவங்களுடைய ஆய் வரும் இல்லையா, அதுலயே பயங்கரமா புழுக்கள் இருக்குங்க. ரொம்ப நீள நீளமா இருக்கும். அதனால முன்னாடியே நீங்க வந்து அந்த புழுக்கள் வளர்றதுக்கு முன்னாடியே மருந்து சரியான நேரத்துல கொடுத்துருங்க. இப்போ இந்த தடுப்பூசி எப்ப போடணும்னா 6வது வாரம் குட்டிக்கு வயது முடிஞ்சிருச்சு 6 வாரம் அப்படின்னா 42 நாள் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க ஆரம்பிக்கலாம். சில தடவை 7வது வாரம் ஆரம்பிக்கிறீங்கனாலும் கணக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, அதாவது 7வது வாரம் ஆரம்பிக்கிறீங்கனாலும் பரவாயில்ல. ஆனா 6வது வாரம் ஆரம்பிக்கிறவங்க 3 வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது 6வது வாரம் அதுக்கப்புறம் 3 வாரம் கேப் விட்டு தான் 9வது வாரம் அடுத்த ஊசி கொடுக்கணும். 5 in 1 அப்படிங்கிற தடுப்பூசி போடுறாங்கங்க. அப்புறம் 12வது வாரம், 6வது வாரம், 9வது வாரம், 12வது வாரம். இப்ப 7வது வாரம் தான் நீங்க முதல் ஊசியவே போடுறீங்க அப்படின்னா அதே மாதிரி 3 வாரம் கேப் விட்டுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7வது வாரம், 10வது வாரம், 13வது வாரம். இப்போ இந்த கேப் எதுக்கு விடணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த 6வது வாரத்துல நீங்க கொடுத்த ஊசி வந்து இந்த நாய்க்கு ஒர்க் ஆகாம போக சான்சஸ் இருக்கு. அம்மா கிட்ட இருந்தே அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரத்தத்திலேயே வந்திருக்குங்க. ஒருவேளை அவங்களுக்கு நீங்க சில நாய்களுக்கு நீங்க லேட்டா ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நோய் தொற்று வந்துட சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நீங்க 6வது வாரமே ஆரம்பிச்சிடணும். சில தடவை என்ன ஆகும்னா, ஒருவேளை அம்மாவுக்கு சில நாய்களுக்கு சில பப்பிகளுக்கு 6வது வாரத்துல அம்மா கிட்ட இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னு வச்சுக்காங்க. இது இல்லாத கேஸுக்கு தான் நம்ம 6வது வாரமே போட ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இருந்தது அப்படின்னா நம்ம 6வது வாரம் போட்ட வேக்சினேஷன் வந்து ஒர்க் ஆகாம போயிடும், தடுப்பூசி ஒர்க் ஆகாது. அதனால நம்ம அது 3 வாரம் விட்டு அந்த பூஸ்டர் 1 பூஸ்டர் 2 அப்படின்னு போடுறாங்க. அது நம்ம ஏன் போடலன்னு என்ன ஆகும்னா, ஒருவேளை அது ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னா, ஆல்ரெடி அம்மாக்கும் நோய் எதிர்ப்பு இருக்கு, நீங்களும் வெளியே இருந்து கொடுக்குறீங்கன்னா அது வந்து நியூட்ரல் ஆயிரும், ஒன்னும் யூஸ் இருக்காது. இப்ப நீங்க அதுக்குதான் அந்த 3 வாரம் கேப் விட்டுட்டு நீங்க பார்க்கும்போது
கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுமோ ஒரு அப்படின்னு பாக்குறாங்க. சில நாய்களுக்கு 2-3 மாசம் கூட அம்மா கிட்ட இருந்து வந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க சான்சஸ் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 3 வாரம் விட்டு 9வது வாரமும் கொடுக்க சொல்றாங்க. எல்லாமே இது ஒரு பேக்கப் மாதிரி தாங்க, ஒரு சேஃப்டிக்கு தான் இது பண்றாங்க. எவ்வளவு 100% எது ஒர்க் ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் என்னதுன்னா, வருடத்திற்கு நீங்க ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா போதும். இந்த டேட் எல்லாம் பப்பியோட டைரியில நோட் பண்ணி வச்சுக்காங்க, இல்ல அவங்களுக்கு ஹெல்த் கார்டுல நோட் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ ரேபிஸ் இது எப்ப கொடுக்கணும்? இப்ப நான் சொன்ன இந்த 5 வந்து பாரா இன்ஃப்ளூயன்சா, பார்வோ, டிஸ்டம்பர், அப்புறம் அடினோ வைரஸ், அப்புறம் இன்னொன்னு வந்து லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா, அப்புறம் 4 வைரஸ். இந்த 5க்காக தான் இருக்குங்க 5 in 1 அப்படிங்கிற வேக்சினேஷன். இதுக்கும் மேல உங்க ஊர்ல வந்து டாக்டர் சொல்றாங்க 7 in 1 போட்டுக்காங்க, 9 in 1 போட்டுக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு ஊர்ல எக்ஸ்ட்ராவா ஏதாவது வைரஸ் பாக்டீரியா சுத்திட்டு இருந்ததுன்னா நம்ம நாயை நம்ம பத்திரமா பாத்துக்கணும்ல, நம்ம செல்லக்குட்டிய. அதனால நீங்க அத கண்டிப்பா போட்டு விட்டுருங்க அவங்க சொன்னபடி. இன்னொன்னு, இப்ப இந்த விஷயத்துல வந்து நம்ம சில தவறுகள் எல்லாம் செய்ய சான்சஸ் இருக்குங்க இந்த தடுப்பூசி போடும்போது. என்னுடைய அனுபவமா இங்க சொல்லியிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த தடுப்பூசிக்கு முன்னாடியே புழு மருந்து வந்து நம்ம கொடுத்துருக்கணும். இந்த ரேபிஸ் ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரேபிஸ் வந்து நம்ம 12 வாரத்திலிருந்து 14வது வாரத்துக்குள்ளதான் நம்ம போட்டிருக்கணும். அதுக்கு முன்னாடியே ஏன் நான் 12 வாரத்துக்கு முன்னாடியே போட்டுடலாமா அப்படின்னா, நான் சொன்னேன்ல அம்மாவுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரேபிஸுக்கும் இருக்குங்க. அதனால நம்ம இப்போ அதுக்கு முன்னாடியே போட்டிருந்தோம்னா, ஒருவேளை அம்மாவுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்து நம்ம வெளியே இருந்து இதையும் போட்டோம்னா நான் சொன்ன மாதிரி நியூட்ரல் இதுக்கும் ஆயிரும். அதனால கொஞ்சம் டைம் விட்டுட்டு ஒரு 3 மாதம் வரைக்கும் முழுசா இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. பால் குடிக்கிறதெல்லாம் முதவே நிறுத்திருப்பாங்க இல்லையா, பால் குடுக்கறதெல்லாம். அதனால நீங்க 3 மாதம் முடிந்த உடனேயே போட்டுருங்க ரேபிஸ் இன்ஜெக்ஷன். அப்ப அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும். இம்மிடியட்டா போட்டுருங்க, டேட்டா ஞாபகம் வச்சுட்டு போட்டுருங்க. இப்போ வந்து இந்த நான் தடுப்பூசி போடும்போது செய்யற மிஸ்டேக் இதுல சொன்னேன் இல்லையா, முதலாவது மிஸ்டேக் என்னதுன்னா, புழு மருந்து கொடுக்காமலே நம்ம வந்து இந்த வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசியே போடுறது. அப்போ என்ன ஆகுனா, வயிற்றுக்குள்ள அவ்வளவு புழுக்கள் இருக்கும் போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா தாங்க இருக்கும். அந்த டைம்ல நம்ம தடுப்பூசி போட்டோம்னா எந்த நோய்க்காக போடுறோமோ அந்த பலன் இல்லாம போயிருங்க. அதுவும் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த நாய்கள் பப்பிகளுக்கு வந்து தடுப்பூசினால ஜுரம், அப்புறம் இந்த வாந்தி, அப்புறம் கொஞ்சம் இது டயரியா மாதிரி போறது, அதெல்லாம் இருக்குங்க. அதனால இந்த 3மே வந்து நீங்க புழு மருந்து கொடுக்காம தடுப்பூசி போட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. அவங்களால தாங்க முடியாம கூட சிலருக்கு ஆகுது, கொஞ்சம் ரொம்ப வீக் ஆயிருவாங்க. அதனால நீங்க 5ல 3 நாள் முன்னாடியே தடுப்பூசிக்கு 5 நாள் முன்னால தடுப்பூசிக்கு முன்னாடியே நீங்க அந்த குடல் புழுவை வந்து பண்ணி முடிச்சிருங்க. என்ன கேட்டா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே, 1 வாரம் முன்னாடியே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, எந்த டேட்ல நீங்க தடுப்பூசி போடுறீங்களோ அதுக்கு முன்னாடியே 1 வாரம் முன்னாடியே இதெல்லாம் நம்ம குட்டியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்காங்க. அப்புறம் இங்க இன்னொரு 2வது விஷயம், 2த்தையும் ஒன்னா போகும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது போட்டுக்கலாமா அப்படின்னா வேணாங்க. 100% ஒண்ணுமே யூஸ் இருக்காது. அது வந்து சில நல்ல ஹெல்தியான டாக்ஸ்னா ஓகே. குட்டி குட்டி நல்லா வளர்ந்த வெயிட் இருக்கிற நாய் கூட பரவாயில்லைங்க. ஆனா குட்டி குட்டி நாய்களுக்கு வந்து அதெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்றாங்கங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இதையும் நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாயை வந்து நம்ம பத்திரமா பாத்துக்கணும் இல்லையா, ரொம்ப வலி கொடுக்காம. அப்புறம் 3வது விஷயம் வந்து தப்பு எங்க பண்றோம்னா, நம்ம நாய்க்கு தெரியாது, நாய்களுக்கு வந்து உடம்பு முடியாம இருக்கிறது தெரியாம அவங்களுக்கு புழு மருந்து கொடுக்கறதும் அப்புறம் தடுப்பூசி போடுறதும் தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஜுரமோ இல்ல ஏதாவது வலி இருக்கும்போது நம்ம இதையெல்லாம் போட்டோம்னா, இதையெல்லாம் கொடுத்தோம்னா எந்த பயனும் இருக்காதுங்க. அதுக்கு ஏன்னா இதெல்லாம் போடும்போது நான் சொன்னேன்ல, ஜுரம் வர்றது, வாந்தி வர்றது, அப்புறம் மோஷன் போறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. அந்த டைம்ல அது வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும், அவங்களுக்கு வலிகள் தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் நோய்க்கான நீங்க கொடுத்த தடுப்பூசியோடைய பலன் இல்லாம போயிருங்க. அடுத்து வந்து கடைகள்ல வந்து நீங்க
மருந்துகளை போய் வாங்காதீங்க, அங்க நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நம்ம நாய்களை வந்து போட்டும் அந்த மருந்தை போட்டும் எந்த பலனும் இல்லை. வேற ஏதாவது மிஸ்டேக் ஆயிடக்கூடாது இல்லையா நமக்கும் நம்ம நாய்களுக்கும், அதனால அங்கெல்லாம் வாங்காதீங்க. சிலர் வந்து அடுத்த மிஸ்டேக் வந்து ஃப்ரீசர்ல எல்லாம் வச்சிடுறாங்க, அப்புறம் வெயில்ல வச்சிடுறது. அதுல எல்லாம் ஒண்ணுமே யூஸ் இல்லைங்க. உள்ள இருக்கிற நோய் எதிர்ப்புக்காக கொடுத்த தடுப்பூசியில் இருக்கிற உயிரணுக்கள் வந்து இறந்து போயிடும். எந்த முறைப்படி எந்த எவ்வளோ சில்னஸ்ல வைக்கணுமோ அவ்வளவுதான் நீங்க செட் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு, அதாவது எத்தனை நாள் வைக்கணும்னு கூட இருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க வந்து ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். இன்னொரு அடுத்த விஷயம் வந்து 5வது விஷயம் வந்து நம்ம குட்டி நாயோட கார்டு வந்து நம்ம குழந்தையோட கார்டு வந்து பத்திரமா வச்சுக்காங்க. அவங்க பேர் எழுதி, நீங்க எந்த தேதியில தடுப்பூசியும் பூச்சி மருந்து கொடுத்தீங்கிறத அவங்க பேர் எழுதிட்டு, தடுப்பூசி பாட்டில் இருக்கும் இல்லையா, நீங்க அந்த சின்ன பாட்டில் இருந்துதான் அதை எடுத்து போட்டிருப்பாங்க. அது மேல வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அந்த பாட்டில் மேல கண்டிப்பா இருக்குங்க. அதை கேட்டு எடுத்து அந்த ஸ்டிக்கரை வந்து டேட்டு பக்கத்துல ஒட்டிருங்க, நாய் பேர் போட்ட பக்கத்துல ஒட்டிட்டு, அது மேல வந்து அன்னைக்கு எந்த நாள்ல போட்டீங்களோ அந்த டேட்டை குறிச்சு வச்சுக்காங்க. குறிச்சு வச்சுட்டு டாக்டரோட சைனும் வாங்கிக்காங்க. அப்புறம் பூச்சி மருந்து கொடுத்த டேட்டையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் அடுத்த மருந்துக்கு எந்த கால இடைவேளையில குடிக்கணுமோ கொடுக்கும்போது உங்களுக்கு பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். அடுத்த அந்த டேட் மிஸ் ஆகாம இருக்குங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, ஒருவேளை அவங்க ஹெல்த் கார்டு எல்லாம் கொடுக்கலன்னா நீங்க வந்து கார்டு கொடுப்பாங்க, ஹெல்த் கார்டு இல்லைன்னா நீங்களே ஒண்ணு வாங்கிக்காங்க, ஒரு டைரி மாதிரியோ இல்ல நோட் புக் வாங்கி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க. இது வந்து நீங்க டிராவல் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரெயின் டிக்கெட் ஆகட்டும், ஃபிளைட் டிக்கெட், அதாவது விமான பயணம், ரயில் பயணம் போகும்போது இது கேட்பாங்கங்க. இது இல்லாம நம்ம வந்து அவங்க டிக்கெட்டை புக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பெட் கார்டெல்லாம் இப்போ பெட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. அதுக்கு எல்லாமே இந்த கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னும் நான் நாய்கள் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். நமக்கு வந்து ரேபிஸ் வந்தா என்ன பண்ணலாம், நாய்களை வந்து எப்படி பராமரிக்கணும், நம்ம நாய்கள் வளர்க்கும் போது செய்யற தவறுகளை பற்றியும் பேசியிருக்கேன். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்க. வேக்சினேஷன், அதாவது ரேபிஸ் வந்தா நமக்கு எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கறத பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் அதை போய் பாருங்க, மேல அந்த லிங்க் கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட்ல சொல்லலாம். நீங்க எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கிறதையும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.